யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்த வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ தான் பிசாசு நம்மை விட்டு ஓடி போக முடியும். பிசாசு தீய சக்தி என்கிற விஷயம் தனி மனிதர்களை, குடும்பங்களை, கிராமங்களை, தேசங்களை எப்படியெல்லாம் அலக்களிக்கிறது என்கிறத கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி எல்லாரும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்த ஜனங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினதுனால அவர் பிசாசின் வல்லமைக்குள் அகப்பட்டவர்களை, பிசாசின் வல்லமைக்குள், அப்போஸ்தலர் 10:38, பிசாசின் வல்லமைக்குள் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படி இயேசு சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். 2000 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் இயேசுவின் நாமம் கொட்டி கட்டி பறக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருடைய நாமத்தில் வல்லமையும் அதிகாரமும் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் செயல்படுறதுனால தான் அவரை எல்லா ஜனங்களும் இவ்வளவு தேடுறாங்க. ஆனால் நாம் இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம், இயேசுவை தேடுறோம். பல வேளை இயேசுவை நாமத்தை பயன்படுத்துகிற சூழ்நிலையோடு தான் ரொம்ப காலமாக பழக்கத்தில் இருப்போம். அப்படி இருந்தால் கூட ஏன் பிசாசை ஜெயிக்க முடியல, ஏன் பிசாசின் கட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கல, நாம் ஏன் இப்படி சஞ்சலப்பட வேண்டும் என்று சொல்லி நம் உள்ளத்தில் ரொம்ப ஆழமான கேள்வி. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாராம், சுகத்தை கொடுக்கிறாராம், சாட்சிகளை எல்லா பக்கம் கேட்குறோம். நம்ம வாழ்க்கையில் எப்போ விடுதலை வரும், ஏன் எனக்கு இல்லை என்ற ஒரு பெரிய கேள்வி உண்டு. பல சூழ்நிலைகளில் இந்த சுவிசேஷ அல்லது சபையின் சூழ்நிலைகளில் சுற்றி வரும்போது இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் விடுதலை இல்லை அல்லது பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்து அவங்க விடுபட முடியாமல் தவிக்கிற சூழ்நிலையை அடிக்கடி நாங்கள் பார்க்கும்போது இந்த கேள்வி எழும்புகிறது. இயேசுவை தான் அறிஞ்சிருக்காங்களே, அறிக்கையிடுறாங்களே, இயேசு நாமத்தில் பிசாசு போனா அது போக மாட்டேங்குது, அல்லது போனால் திருப்பியும் வந்துடுது. இப்படி ஒரு ஒரு சவாலான சூழ்நிலை இருந்தால் இதுக்கு என்னங்க பதில்னு கேட்டால் ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் ஓடி போவான், அதே நேரம் பரலோக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாலும் அவன் ஓடி போயிடுவான். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பிரசங்காரு, இது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் தான் பிசாசை போன்னு விரட்டிகிட்டே தான் இருக்கிறோம். அவனை என்ன கூப்பிடவா செய்கிறோம்? இயேசு நாமத்தில் ஓடி போன்னு தான் எல்லா நாளும் சொல்கிறோம், ஒரு நாளும் கூப்பிடலை. பின்ன எப்படி பிசாசு வருதுன்னு கேட்டால், உண்மையிலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் என்ன, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்றால் என்ன என்பது இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெரியலை, சபைக்கு தெரியலை. நீங்கள் இன்னும் உங்களுக்கு புரியும்படி நான் சொன்னால் ஒரு சின்ன காரியம் சொல்லணும். ஒரு கருவாடை வாங்கி வீட்டில் ஒரு பையில் வச்சுட்டு பூனையை விரட்டிகிட்டே இருந்தா போனா அது எப்படிங்க போக முடியும்? அது இப்படி போய் அப்படி வரும், அப்படி போய் எப்படி வரும்? ஸோ இது மாதிரி தான் பிசாசு போன்னு சொல்லுவாங்க, ஆனால் பிசாசுக்குரிய காரியம் இங்கே இருக்கும், அது என்னன்னு தெரியணும். இது ஒரு பிரச்சனை தான். நிறைய சூழ்நிலைகளில் ஒருத்தருக்கு ஐடியா இல்லை,
என்னப்பா பிசாசு போக மாட்டேங்கிறான், அவனுக்குரியது என்ன நம்மகிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே முதலாவது நம்ம கவனிக்கணும், இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. இந்த உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. நம்ம தெரிஞ்சிருக்கோம், சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் சாபம் வந்து இப்போ சாத்தான் ஆட்சி செய்கிறான். நான் பல ரீதியில் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 5:19 சொல்லுகிறேன். சரி, வேறு வசனங்களே இருக்கிறது. இப்போ என்ன நடக்குன்னா, அதே யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைந்தனாக இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். பிசாசு உலகத்தின் அதிபதின்னு பார்த்துட்டோம், பிசாசு உலகத்தை ஆட்சி செய்கிறான்னு பார்த்துட்டோம், இந்த உலகத்தை தேவன் சபிச்சது, தீ கொடுக்க வச்சிருக்கிறது எல்லாம் பல வசனங்களில் நம்ம ஏற்கனவே புரிந்து கொண்ட விஷயம். இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த தேவன் சபிச்ச உலகத்தை, அவர் தீ கொளுத்த வச்சிருக்கிற உலகத்தை நம்ம ஆசீர்வாதம்னு விசுவாசிச்சா பிசாசு அங்கே வந்துடுவான். நல்லா புரியும். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மிகப்பெரிய மோசடி. பிசாசு கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏமாத்திட்டான். தேவன் சபிச்ச உலகத்தை, தீக்கொளுத்த வச்சிருக்கிற உலகத்தை பிசாசு சொல்கிறான். லூக்கா 4:5 சொல்கிறான், உலகம் முழுசும் எனக்கிட்ட இருக்கு, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ பிசாசின் ஆளுகையில் இருக்க உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம்னு விசுவாசிச்சா, இதை தேவன் ஆசீர்வதிப்பார்னு நினைச்சாலே சாத்தான் உள்ளே வந்துடுறான். இதான் விஷயம். எனக்கு உலகம் உள்ளே இருக்கு, ஏன் உலகம் உள்ளே இருக்கு. தேவன் நீர் சபிச்ச உலகம் அவங்க மனசில் இருக்கு. ஏன்னா இங்கே தேவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ என்ன செய்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படியல, தேவன் சபிச்சதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறோம், நம்பிட்டு இருக்கிறோம், அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பிசாசு சொல்கிறான், ஏன் உலகம், நான் இங்கே இருப்பேன். பிசாசு நம் தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு, விசுவாசிகள்னு சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவன் போகாமல் இருக்கிற ரகசியம் அவங்க மனசில் உலகம் இருக்கு. யார் யாருடைய மனசில் இந்த உலகம், உலக காரியம், உலக ஆசீர்வாதம் எண்ணம் இது இருக்கோ, பிசாசு ஒரு நாளும் போக மாட்டான். கருவாடு கண்ட பூனை மாதிரி அவன் வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் வந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்துல இல்லை, உலகத்தின் அதிபதிக்குரிய ஒன்றும் எனக்கிட்ட கிடையாது. ஏன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 14-16 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல என் சீஷர்களும் உலகத்தார் அல்ல. அவர் சொல்றார், நான் உலகத்தான் இல்லை, அதனால இந்த உலகத்தின் அதிபதிக்கு எனக்கிட்ட அதிகாரம் கிடையாது, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர முடியாதுன்னு சொல்றோம். என் சீஷர்களும் உலகத்துக்குரியவங்க கிடையாது, ஆனால் அவங்கள்ட்டையும் பிசாசு வர முடியாது. ஆனால் இந்த இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறவங்க, இந்த உலகத்தை நேசிச்சா, உலகத்தை ஆசீர்வாதம் நினைச்சா பிசாசு நிரந்தரமாகவே அங்கே இருப்பான், போகவே மாட்டான். அல்லேலூயா, போகவே மாட்டான். எந்த இயேசு நாமத்தை சொன்னாலும் நடக்காது, எந்த வழிபாடு சொன்னாலும் நடக்காது. ஏன் உலகம் அங்கே இருக்கு. ஒரு முறை ஒரு பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சிடுச்சு, நல்ல ஆடு, விரட்டுனா ஜெபம் பண்ணா போவாது. அது சொல்லுது, நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? எனக்குரிய விஷயம் இங்கே இருக்கு. அது என்னது? இந்த பொம்பளை தலையில் கட்டியிருக்க திரிப்பான் எனக்குள்ளது. தலையில் ஒரு திரிப்பான் கட்டி சுற்றி இருக்கான், அது எனக்குள்ளது. அது எப்படி உனக்குள்ளன்னு கேட்டான், இன்னிடத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு நிறைய பேர் தலைமுடியை நேர்ந்து அங்கே போய் மொட்டை போடுவாங்க. அந்த தலைமுடியெல்லாம் அங்கே மொத்தமாக குவிந்திருக்கும். அதை அவன் எடுத்து இந்த தலைமுடியை ப்ராசஸ் பண்ணி விற்பாங்கல்ல, விற்கு, இந்த அவனுக்கு உங்களுக்கு வித்துருவான். அவன் வாங்கிட்டு போய் தெரிப்பான் பண்ணுனா, அதை கொண்டு இந்த தெருவிலோடி ஒரு தான் விற்றான். இவன் வாங்கி தலையில் சுற்றி இருக்கா. நான் வந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை, வேற தலைமுடி தான் எனக்கு கொடுத்ததில்ல, எனக்கு உள்ளது விட மாட்டேங்கிறான். ஒரு தலைமுடியே விடாத பிசாசு அவனுக்கு உலக நம்ம இடத்துல இருந்தா எப்படிங்க போவான்?
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுகிறது. மத்தேயு 6:20-21. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ உங்க இருதயம் அங்கே இருக்கும். உங்கள் மனசு நீங்க பரலோகத்தில் வைக்கணும். அப்போ நம்முடைய மனசு பரலோகத்தில் வச்சா பரலோகத்தின் தேவன் வருவார். பூலோகத்தில் வச்சா பூலோகத்தின் தேவன் பிசாசு வருவான். நம்முடைய தனி வாழ்க்கையில் இதை நல்லா ஒவ்வொருத்தரும் சேர்ந்துக்கணும். என் மனசுல இந்த உலகத்தை ஆசீர்வாதம் நினைக்கக்கூடிய நேசம் சிந்தை அப்படி ஒரு காரியம் இருக்கான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த சிந்தை இருந்தா, ஏன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனமா அங்க படிக்கும்போது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கிட்டான்னு வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு மனிதர்களுக்குள்ள புகுந்து அவர்கள் அறிவை குழப்பி மனக்கண்களை குருடாக்கி சுவிசேஷத்தை தலகிழம் மாத்திட்டான். நல்லா புரியுங்க, இந்த உலகத்தின் மேல் உங்களுக்கு நேசமும் பாசமும் பற்றும் இருக்கிற வரைக்கும், இது ஆசீர்வாதம்னு நீங்க நினைக்கிறது வரைக்கும் பிசாசு உங்க வாழ்க்கையை விட்டு போறதில்லை. ஒருவேளை ஆண்டவர் தெரியாத ஜனங்க அறியாமைனாலே அப்படி நினைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்களுக்கு தான் ஆதி ஆமத்திலிருந்து இந்த சாபம் எப்படி வந்தது, இது எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் விலாவாரியா சொன்னா, இவங்க உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படிங்க பிசாசு வராம இருப்பான்? இயேசு எத்தனையோ பிசாசை விரட்டினார், எல்லா பிசாசும் விரட்டினார். ஆனா தன்னோட 12 சீசர்ல இருந்தாங்க ஒருத்தன் யூதாஸ். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 12 பேரை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களில் ஒருத்தன் பிசாசுன்னு சொன்னார். அந்த பேயை அவருக்கு விரட்ட முடியல, கடைசி வரை விரட்ட முடியல. அந்த பிசாசு போய் 30 காசுக்கு இயேசுவே வித்துட்டான். 30 காசுக்கு இயேசுநாதரே வித்துட்டான். அப்புறம் அந்த காசு பயன்படல, அவன் நாண்டு கொண்டு செத்தான். விடுவிக்க முடியல. இயேசுநாதரோடு கூட இருந்த ஒருத்தன் இயேசு அவனுக்கு அந்த ராப்போஜனத்தில் கொடுத்தார் என்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவன் துணிக்கு அவனுக்கு அந்த இதை தோய்த்து துணிக்கு இவனுக்கு கொடுக்குறேனோ அவன் தான் எல்லாம் சொன்னார். துணிக்கை வாங்கின பின்பு சாத்தான் புகந்தான். சில பிரசங்கமாரெல்லாம் சொல்லுவாங்க, ஏசுநாதர் யூதாசுக்கே ராப்போஜனம் கொடுத்துருக்கார், ஏசுநாதர் யூதாசுக்கே கர்த்தருடைய பந்தி கொடுத்தான், நாம கொடுக்கப்படாதான்னு சொல்லுவாங்க. என்ன நடந்து தெரியுமா? கர்த்தருடைய அப்படித்தான் வச்சுக்கிட்டாலும் இந்த துணிக்கையை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகந்தான்னு எழுதியிருக்கு. அந்த இடத்துல அந்த வசனம் இருக்கு, யூதாசுக்கு அதை கொடுத்தார்ல, என்னத்தையும் ஒன்று கொடுத்தார்ல, அதை வாங்கி சாப்பிட்ட உடனே பிசாசு புகந்தான். கர்த்தருடைய பந்தியில் பிசாசு பிடிச்சு போயிட்டுக்கு போனான். அப்படித்தானே இவங்க சொல்ற விளக்கம் சரியா இருந்தா, அவன் கர்த்தருடைய பந்தியில் வந்தாலும் பிசாசு பிடிச்சு தான் வீட்டுக்கு போவாங்களா? அப்புறம் அவன் இயேசுநாதரே வித்துடுவானா? அப்புறம் தற்கொலை பண்ணி செத்தான். யாரு? ஆமா, அந்த பிரசங்கமார் சொல்ற மாதிரி யூதாசுக்கு கர்த்தருடைய பந்தி கொடுத்தார், ராப்போஜனம் கொடுத்தாருன்னா அவன் ஆண்டு கொண்டு செத்துருக்கான். ஓகே, அப்படி நிலைமை இருக்கு. எதுக்கு சொல்றேன்? இயேசுவோடு கூட இருந்த பிசாசை ஏன் துரத்த முடியல? அவன் தான் இயேசுவோடு இருந்து எல்லாம் கேட்கிறான்ல. இயேசுவின் போதனை நம்ம 2000 வருஷம் எழுதி வச்சு அதை பதிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு அர்த்தம் அப்படி இப்படி மொழிபெயர்ப்பு சரி தப்பு எல்லாம் விவாதம் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோம். அவன் நேரடியாக கேட்டவன், இயேசுவின் வார்த்தை நேரடியாக கேட்டவன், இயேசுவின் அற்புதத்தை நேரடியாக பார்த்தவன், லாசரு எழுப்பின போது கூட இருந்தான், கடலை அமைதிப்படுத்தும் போது கூட இருந்தவன். இவன் போய் 30 காசுக்கு இயேசுவை வைக்கணும்னா எவ்வளோ பெரிய பிசாசுல இருந்திருக்கான். புரியுதா? இப்படி தான் விசுவாசிகளை இயேசுவோடு கூட இருக்கிறவங்கள பிசாசு தன் கையில் வச்சிருக்கான். அது முக்கியமான காரியம். இந்த நாட்களில் இந்த உலகத்தை ஆசீர்வாதம்னு நினைக்கிற ஒரு ஆசை ஏதோ வடிவத்தில் இயேசுவை அறிந்த ஜனங்களுக்குள்ள இருந்தா அங்கே பிசாசு வர்றான். அங்கே பிசாசு இருக்கிறான், அவன் போக மாட்டான். ஆக பிசாசு உங்களை விட்டு போனோன்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லுவீங்களா? இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன். இந்த உலகம் தேவனால் தீக்கொளுத்த வைக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இந்த உலகம் தேவனால் தீக்கொளுத்த வைக்கப்பட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகம் நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க,
இந்த உலகம் உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. இனி உலகத்தை நான் ஆசீர்வாதமா நினைக்க மாட்டேன் சொல்லுங்க. இந்த உலகம் சாபம், இந்த உலகம் சாபம் சொல்லுங்க. இந்த உலகம் சாபம், எனக்கு பரலோகம் தான் வேணும், எனக்கு பரலோகம் தான் வேணும். இந்த உலக சாபத்துக்குரிய எதுவும் வேண்டாம் சொல்லுங்க. இந்த சாபத்துக்குரிய எதுவும் வேண்டாம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 நீங்க படிக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 படிக்க போறீங்களா? அங்க என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அடுத்து கிளியர் வசனம் நம்பர், உலகத்தில் அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா பரலோக தேவனுடைய அன்பு இல்லை. அங்க யாருக்கு அன்பு இருக்கான்? பிசாசுக்கு அன்பு இருக்கு. தேவனுடைய அன்பு இல்லைன்னா அங்க பிசாசுக்கு நேசம் இருக்குன்னு தானே அர்த்தம். பாருங்க வசனம் எவ்வளவு கன்ஃபார்ம்டா வருது. அதை விளக்கி சொல்லி இருக்கு. உலகத்தில் அன்பு கூர்ந்துனா பரலோக பிதாவுக்கு அன்பு கிடையாது. அந்த குடும்பத்துக்கு மேல பரலோக பிதாவுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நல்ல வசனத்தை பாருங்க. இந்த உலகத்தை நேசிச்சான், ஆசீர்வாதம் நினைச்சான், அவர்களுக்கு பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த நபருக்கு கிடையாது, அந்த குடும்பத்துக்கு கிடையாது. அங்க சாபம் வரும், அங்கே சாத்தானுடைய ஆளுகை வரும். இனி ஒன்னொன்னா சொல்லியிருக்கு. என்னதுன்னு சொன்னா, கண்களின் இச்சை, கவர்ச்சிகரமான நிறைய காரியம். நம்முடைய கண்களுக்கு உலகத்துல கவர்ச்சியாய் மேன்மையாய் தெரியக்கூடிய பல காரியம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த உலகம் தேவனால சபிக்கப்பட்டது இல்லையா, இதை மறைக்கிறதுக்கு தான் பிசாசு உலகத்துக்கு கலர் அடிக்கிறான். என்னது? தேவன் சபிச்ச உலகம் அது சாபமா தெரியப்படாதுன்னு தான் இந்த மாதிரி கண்டுபிடிப்புலாம் வந்துட்டு இருக்கு. நிறைய புதிய கண்டுபிடிப்புகள், நூதனமான கண்டுபிடிப்புகள், பல வண்ணமயமான அலங்காரம் எல்லாம் யார் செய்யறது தெரியுமா? பிசாசு செய்யறான். அவன் தன்னுடைய மனுஷர்ல வச்சு செய்யறான். தேவன் இந்த உலகத்தை சபிச்சாருங்கிறத யாருக்கும் தெரியப்படாது. இந்த வசனம் தெரியப்படாது. நீங்க கலர் அடிச்சு ஆசீர்வாதம்னு சொல்லி பிரசங்கமாரெல்லாம் ஏவி விட்டுட்டான். அவங்க ஆசீர்வாதம்னு பேசிட்டான், பைபிளை வச்சே பேசிடுவாங்க. அப்படி சொல்லி இந்த பிசாசு கண்களின் கவர்ச்சிக்கேற்ப எல்லா விஷயமும், அது எல்லாமே முதலாவது நாம ஒரு குழந்தை பிறந்தா, ஒரு குழந்தை பிறந்தா அது ரொம்ப அழகா இருந்தா எல்லாரும் அந்த குழந்தைய எடுத்து மொத்துவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? என்ன அழகா இருக்கு, இல்லைன்னா அந்த கன்னத்துல ஒரு கிள்ளு கிள்ளிடுவாங்க. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளைகள் அழகா இருந்தா கண்ணு பற்றக்கூடாதுங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பெருசா ஒரு கரப்பா ஒரு பெரிய பெருசா ஒன்று வைப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது எதுக்குன்னு கேட்டா, கண்ணு பற்றப்படாதான். பிள்ளை அழகா இருக்கு, கண்ணு பற்றப்படாது. கம்போரா, கண்பேரா என்னெல்லாம சொல்லுவாங்க ஊர்காட்டில். இதுக்கு தான் இது போடுறது. ஒரு வீட்டை கட்டுவான், பெயிண்ட் அடிப்பான், கலர்லாம் போடுவான், அதுக்கு முன்னால ஒரு பூசணிக்காயை கட்டி தொங்க விட்டுருப்பான், அல்லனா வேற ஏதோ. எதுக்குன்னு கேட்டா கண் திருஷ்டியா. என்னதான்? கண் பற்றுமா. பின்ன எடுக்கதான் இப்படியெல்லாம் கலர் அடிச்ச? நீ கலர் அடிச்சு பார்க்கறதுக்கு தானடா கலர் அடிச்ச, பார்க்கறதுக்கு தான் கலர் லைட் போட்டிருக்க, பார்க்கறதுக்கு தான் செஞ்சுட்டு நீயே சாத்தான் வேலை செஞ்சுட்டு அதை போக்குறதுக்கு ஒரு பூசணிக்காய் எழுதி தந்துருக்கிறான். பிசாசு உலகத்தை ஏமாத்தி இருக்கிறது பாருங்க, மனுஷனை குருடாக்கிறது பாருங்க. இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு கன்னத்தில் போட்டு விடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை அலங்கரித்து கொண்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? லேவதூதன் மாதிரி என்னவெல்லாமோ மாறி அப்படி எல்லாம் ஆக்கி கொண்டு போவாங்க. இப்படி போட்டுவிட்டு கன்னத்துலேயும் போட்டிருக்கு. நீ தானே இப்படி காட்டிட்டு நடக்கிற, நீ தானே இந்த கவர்ச்சியை காட்டுற. கொஞ்சம் கலராக இருந்தா, கொஞ்சம் அழகா இருந்தா உடனே ரொம்ப ஜோடிச்செல்லாம் காட்டிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஸோ என்ன நடக்கும்? ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சோக்கேட் வந்துடும். பாஸ்டர், என் பிள்ளை கடைய பாருங்க பாஸ்டர். இங்கே சொல்லுது மாம்சம் எல்லாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதன் 20 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். மாம்சம் எல்லாம் அந்த வசனம் படிங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போல, அதன் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. இதுதானே இந்த மாம்சத்துக்கு காரியம். இந்த மாம்சத்துக்கு காரியம் இதுதானே. உலகத்தை எல்லாம் ஆட்டி படைச்சவங்க மெரினாவில் உறங்குறாங்க. எல்லாம் தெரியல. அப்போ என்ன செய்யறான்? இந்த சரீரம் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப சொல்லியாச்சு. அது மண்ணுக்கு தான் போயிட்டு இருக்கு, வச்சுட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சாச்சு. பின்ன ஏன் இதுக்கு இவ்வளவு மேன்மை கொடுக்கணும்? ஒரு நாள் ஒரு இடத்துல, அது ஜிம்முன்னா என்னது? இந்த வாலிபர்கள் எல்லாம் நிறைய கோழி முட்டை எல்லாம் சாப்பிட்டு இந்த சதையை மாம்சத்தை கொஞ்சம் நல்லா முட்டிக்கி அப்படி முறுக்கி இந்த மாதிரிலாம் பண்ணுறது போவாங்கல்ல, இதுதான் ஜிம்மு. இந்த ஜிம்மில் பெரிய 2 கட்டவுத் கஜர்கள் உடம்ப முறுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஃப்ளக்ஸ் பெரிய ஒரு பேனர் வச்சுருக்கு. நான் இதை இப்படி ஏற இறங்க பார்த்தேன். எனக்கு மனசில் ஓடிச்சு,
இதை இப்போ மண்ணில் கொண்டு வைக்கணும்னா பெரிய பெட்டி செய்யணுமே. எப்படிங்க இதை மண்ணில் வைக்கணும்னா? இப்போ எனக்கு மனசில் ஓடுறத சொன்னேன். இது பெரிய முறுக்குனா பெரிய பெட்டி, சின்னதாக இருந்தால் சின்ன பெட்டி. என் மனசில் அதுதான் தெரிஞ்சுது. இதை போய் முறுக்கி கோழியும் முட்டையும் தின்னு இப்படி பண்ணுறான்னு இல்லையா? நான் புரியுதா உங்களுக்கு? மாம்சம் எல்லாம் புல்ல பலர். இந்த பையன் எப்படி இருந்தான், உங்கள் பையன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கிறான் பார்த்தலாம். ஆமாம், இப்படி இருக்க வேண்டிய வயசா என்ன? நீங்கள் தான் சொல்ல போறீங்க, என் பிள்ளை இருக்க வேண்டிய லட்சணமா இது? மாம்சம் எல்லாம் புல்ல போல இருக்கு, அது புல்லுக்கு பூவை போல இருக்கு. அதனால இந்த மாம்சத்தை மேன்மையாக எண்ணாது. சரியா? ஆமாம், ஓகே, அந்த வசனம் வருது, அதை பார்த்துட்டு இங்கே வரலாம். அது ஆவியானவர் அப்படி கொண்டு போகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் பேய் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பேய் ஏன் கருவாடு கண்ட பூனை மாதிரி ஓடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முதலாவது உலக நேசம் இருக்கிற இடத்துல பேய் வந்தால் போகமாட்டான். ஏன்னா ஏங்காரியம் இருக்குன்னா உரிமை கோர்றான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அதாவது நீங்கள் 6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். புரிஞ்சுட்டா? இது எலும்பும் சதை மண்ணிலிருந்து எடுத்துன்னு சொல்லியிருக்கு. மண்ணில் வைக்கணும். ஏதோ கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருந்தால் பெரிய ஆசீர்வாதமாக நினச்சிக்கணும். சொல்லுவாங்க, ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர், ஒரு நோய் நடி இல்லாமல் ஒரு மாதிரி உருண்டு அந்த பக்கம் போனால் அதுவே பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ஆக உலக நேசம் இருந்தால் பேய் போக மாட்டோம். இந்த மாம்ச சரீரத்தை ஏதாவது ரீதியில் மேன்மையாக நினச்சா அங்கே பிசாசு வருவான். அதனால தான் பெரிய மீசையெல்லாம் வச்சு இப்படி சுருட்டிட்டு வந்தா, அப்பா இதெல்லாம் ஒன்று மாற்றிட்டு வா, இது மாம்ச சிந்தை, பேய போகமாட்டான்னு சொல்லுவோம். நீ பட்டு உடுத்தா, ஏய் இது மண்ணில் வைக்க வேண்டியது, இதுக்கு பட்டு உடுத்தா பேய் வருவான். நீ நகை போட்டா, ஏய் இது மண்ணில் வைக்க வேண்டியது, இதுக்கு நகை போட்டா பேய் வருவான். ஏன்னா இது மண்ணில் வைக்கிறதுக்கு எதுக்குங்க இதெல்லாம் செய்ய போறீங்க? எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா போனா போதும்ல. பேய் எப்படி வருது, எப்படி ஓடாமல் இருக்குங்கிறதுக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். அப்போ மாம்சத்துக்கு ஏற்ப நடக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கும். இது மண்ணில் வைக்க வேண்டியதில்லை. இதுக்கு பின்னால் போகிறோம் பரலோக தேவனை எங்கிறதுக்கு பார்க்க போகிறான். இயேசுவின் சரீரத்தை பற்றி மாறணும்னு அவனுக்கு என்ன கவலை? ஒன்றும் கிடையாது. அப்போ பேய வச்சுக்கிடுவான், நானே உட்காந்துக்கிறேன் அப்படி. இயேசு அங்கே வர முடியும், இயேசு அந்த வீட்டுக்கு வர முடியும், இயேசு அந்த குடும்பத்தில் வர முடியும், இயேசு அந்த வாழ்க்கையில். அதனால தான் முன்னாலெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே பட்டெல்லாம் மாற்றுவியாம், நகையெல்லாம் மாற்றுவியாம், சுருட்டு மீசையெல்லாம் மாற்றுவியாம், இந்த பெருமை எல்லாம் விடுவியா, அப்போதான் ஞானஸ்நானம் தரும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார்னு சொல்லியிருக்குல்ல. இதெல்லாம் விட்டாதான் இயேசுநாதர் உனக்குள்ள வருவார். இல்லைன்னா போக மாட்டான். நீ முங்கினாலும் போக மாட்டான், தெளிச்சாலும் போக மாட்டான்னு சொல்லிடுவாங்க. ஐடியா கிடைச்சதா இப்போ? அதனால தான் இதெல்லாம் விடு, போக மாட்டான். அவன் தண்ணி விளையாட்டுக்கெல்லாம் பயப்படுறவன் கிடையாது. அவன் தண்ணி விளையாட்டுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அவன் மனசுக்குள்ளதான் அவனை வச்சிருக்க பிறகு எப்படிடா போவான் அவன்? ஆக உலகத்தை ஆசீர்வாதம் நினைச்சா பேய் வரும், போவாது. மாம்சத்துக்குரிய காரியங்கள் அதுதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அந்த வசனம் அங்கே இருக்கு, 1 யோவான் 2:15. 2 கனெக்டிவா போறோம். மாம்சம் சாப்பிட்டு பார்ப்பாங்க, திருப்தி வராது. காலையில் கோழியும்பா, மத்தியானம் ஆடுங்கிறான், சாயங்காலம் பண்ணிங்கிறான், ராத்திரி மாடுங்கிறான், என்ன பிரியாணிங்கிறான், முறுக்காணிங்கிறான், கம்பியாணிங்கிறான், இன்னும் இல்லாம சாப்பிட்றாயா. இப்போ பாருங்க, நீங்க சாப்பாடு நல்ல உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு சாப்பாடு வேணும், வேண்டான்னு சொல்லலைங்க. அவசியமா இருந்தா நல்லது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்குல்ல. கூடுதல் சாப்பிட்டா அதே பிரச்சனை தான். போதாதா? என்ன நடக்கு கல்யாண வீட்டில்? என்ன நடக்கு? என்னெல்லாம் இந்த மாம்சத்தை பேண்டுறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்றாங்க. காலையில் ஒன்று, அடுத்தது ஒன்று, வட இந்தியாவில் உள்ளது ஒன்று, தென்னிந்தியாவில் உள்ளது ஒன்று. ஓஹோ, அதுக்கு என்னெல்லாமோ எக்ஸசைஸு. தக்காளியை புழிஞ்சு ஊற்று, வெள்ளரிக்காவை புழிஞ்சு முகத்தில் தேய்ச்சனா,
அம்மா பார்க்குறீங்கல்ல, இது டிப்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். அந்த பேப்பரில் வருது, வெள்ளரிக்காய் எடுத்து முகத்தில் தடவவும் முகம் பளபளப்பா மாறிவிடும். இந்த மாம்சத்தை வேண்டதுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்ப்பா, வேண்டான்னு சொல்ல. எத்தனை டைப் ஆஃப் பவுடரு, எத்தனை டைப் ஆஃப் சென்ட் இல்லையா? இங்கே போனால் ஏற்றக்கோடு ஜங்ஷன் வர மணக்கணும். ஒருத்தர் சொன்னாருங்க, இப்படி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன், அவரு விசுவாசி தான், அவருக்குள்ள இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இப்படியெல்லாம் நான் பேசுவேன்னா, பாஸ்டர் நிஜமே பாஸ்டர் நீங்கள் சொல்கிற உள்ளதுதான், எனக்கு சென்ட் அடிக்கிறதுல பயங்கரமான பெரிய விலை கூடன சென்ட் வாங்கி அடிப்பேன். ஏன்? மாம்சத்தின் ஆவி. அந்த ஆவி அப்படியே அலக்கழிச்சு போட்டு அவர் சொல்கிறாரு, என்ன ஆவி இந்த அலக்கழிக்குது? பின்ன அலக்கழிக்காமல் என்ன செய்யும்? நீர் தான் இது மண்ணில் வைக்கணுங்க, சுத்தமாக இருந்தால் போதுங்க, கொஞ்சம் அளவாக இருந்தால் போதும். அவர் சொல்லார், ஆமாம் பாஸ்டர், வெளிநாட்டு சென்று விலை கூடன சென்று தான் வாங்கி அடிப்பேன். அப்போ மாம்சத்தை பண்ணிட்டு இருந்தா மாம்ச பிசாசு உள்ள வரும். எல்லாம் லிமிட்டாக இருக்கணும் பாருங்க. அப்போ இங்கே மாம்சத்தின் இச்சைக்கேற்ற நிறைய இருக்கு, 1 2 3 ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு படம் காட்டணும். உங்களுக்கு தெரியுமே, ஒரே விஷயம்தான், அதை வித்தியாசமாக படம் பிடிப்பான். வித்தியாசமாக படம் பிடிக்கணும். அதில் இப்படி ஒரு பாட்டு, அதில் பின்னணியில் ஒரு இயற்கை, எல்லாம் ஒரே விஷயம்தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை கலர்ஃபுல்லாக்குது அப்படி, எத்தனை கலரில் போடுது அப்படி, எத்தனை துண்டு துணி போடுது அப்படி, எங்கே எல்லாம் வெட்டி ஓட்டாயிடு, ஆமாம் ஜன்னல் போடுது அப்படி. எஸ் எஸ் பின்ன பேவராம என்ன செய்யும் சொல்லுங்க? அப்போ மாம்சத்தின் சிந்தை, ஜீவனத்தின் பெருமை அங்கே இருக்கு. எனக்கு 4 வீடு இருக்கு, 10 கார் இருக்கு, நிறைய எஸ்டேட் இருக்குன்னா பேய் எங்க வந்துருமா? ஏன் டே, இதெல்லாம் எனக்குள்ளதுடா. ஏசுநாதே சொல்லிட்டேன், எனக்குள்ளது. நீங்க தான் சபிச்சுட்டு போயிட்டீங்கல்ல, அன்னைக்கு விட்டுக்கிட்டு ஓடுனீங்கல்ல, தோட்டத்தை பூட்டிட்டு போனீங்கல்ல, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது உமக்கு ராஜ்யம்னு அங்கே போயிடும். அதனால தான் யோவான் 18:36 இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. இதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி உலக நேசம், உலக ஆசீர்வாத கொள்கை, மாம்ச சிந்த, கண்களின் கவர்ச்சியில் போகிறது, அது பிசாசு கொண்டு வந்து காட்டுவான். நமக்கு அது பெருசாக தெரியும். அவன் இந்த எள்ளி பிடிக்கணும்னு என்ன செய்யணும்? தேங்காயை நல்லா சுட்டு அந்த பொறியில் ட்ராப்பில் மாட்டி வைக்கணும். இது மாதிரி நம்ம பிடிக்கணும்னு என்ன செய்யணும்? நம்ம இழுக்கிறதுக்குள்ளதை சுட்டு கலர் அடித்து அதுக்கு லைட்டு போட்டு அது இன்னும் என்னென்ன விதமாக எல்லாம் அதுக்குள்ளே காட்டி அப்படி கொண்டு பொறியில் வைக்கணும். இதானே நமக்கு செய்கிறாவே. நம்ம அதில் விழுந்துடுறோம். அதில் விழுந்துறது மட்டும் இல்லை, சரி விழுந்துட்டோம், அப்பா விழுந்துட்டேன், தெரியாமல் மாட்டிட்டேன், என்ன விடுவியோன்னு கேட்கணுமா? திருப்பி அதை தூக்கி தலையில் வச்சு ஆடிட்டு இருந்தா இப்படி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? விழுந்துட்டேன்னா விழுந்துட்டேன், மாட்டிட்டேன், என்ன கரையாற்றி விடணும்னா செய்ய போகிறார். இல்லை, அது இருக்கட்டு, அது தலையிலே இருக்கட்டு, அது என் வாழ்க்கையில் இருக்கட்டு அப்படின்னா அப்போ இருக்கட்டு, அவனே இருக்கட்டு, பிசாசு அங்கே இருக்கட்டு, அவ 2 நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லிடுவார். நாம் அதுலேருந்து வெளியே வர முடியாது. இது ரொம்ப மிக முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டியதான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது உலக நேசம் இருக்கான்னு பார்த்துடுங்க. தயவு செய்து இன்னிலிருந்து இந்த உலக சாபம்ங்கிறத எப்போ பார்த்தாலும் நினைங்க. இந்த சரீரம் சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்திலே நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வந்தோம். 5ஆம் அதிகாரத்தில் வந்தோம். என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓகே 2:5-2 ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். இங்கே கீழே அது 4ஆம் வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாறை சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம். பல விதமான பாடு, தவிப்பு, தத்தளிப்பு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே வரணும். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏற இறங்கணும். காலையில் 1, சாயங்காலம் 1, ஒரு வாரம் போனால் 1, அடுத்த வாரம் இன்னொன்று, ஒரே பிரச்சனை. இந்த சரீரத்தில் வந்தால் உண்மையை சொல்லணும், இது ஒரு குழந்தை பிறக்குது, எல்லாரும் கேக்கு வெட்டி முட்டாய் கொடுக்க, பாவம் அந்த குழந்தைய தூக்கிட்டு இவன் ராத்திரி பவலாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். அதை மண்ணில் கொண்டு வைக்கிறது வரைக்கும் இருக்க பாடு இருக்கே. கொஞ்ச காலம் பெற்றோருக்கு பாடு, அடுத்த ஸ்டேஜில் உள்ள ஆள் யார் பொறுப்போ அவங்களுக்கு பாடு, அடுத்தது பெத்த பிள்ளைகளுக்கு பாடு. யார் அப்போ நம்ம கொண்டு அங்கே வச்சது வர உறங்க முடியாது. ஆமாம், அப்படி சிலருக்கு கஷ்டப்பட்டு எங்களையே கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணி அனுப்பி வைங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணி அனுப்பிங்க பாஸ்டர், நேரத்தை போன. புரியுதா? இந்த சாபம் பிடிச்ச சரீரத்தை, இந்த சாபம் பிடிச்ச உலகத்தை, இந்த சாப வாழ்க்கை ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சிங்கன்னா பேய் உங்களை விட்டு போவார். அதனால தான் இந்த மாம்ச சிந்தையை விட்டு ஆத்துமாவின் சிந்தையில் வா.
நம்முடைய ஆத்மாவை குறித்து சிந்தி, உள்ளான மனுஷனை சிந்தி, சாவுக்கு பிறகு போகிற இடத்த பற்றி சிந்தின்னு ஆண்டவர் சொன்னா. அழிவுக்குரியதை விட்டுருன்னு சொன்னா ஜனங்களுக்கு புரியலை. புரியாட்டா என்ன செய்யறது? பேய் ஒன்று அலக்களிக்கட்டு, அவ்வளோதான். புரியலல்ல, சொன்னா புரியலை, எழுதி தந்தா புரியலை. அது சொல்லுவாங்க, ஆமாம் எப்படியெல்லாம் உனக்கிட்ட சொன்னேன், கேட்கலையே, கேட்கல போ. அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பி ஆகும். ஒரு நாள் இந்த உலகம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த சரீரம் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆண்டவர்கிட்ட போனோம். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 14:2-3, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெடி ஆயிருன்னு சொன்னால் நீர் ஆயத்தம் பண்ணிட்டு நீரே அங்கே இருந்துக்கிடாம், நாங்கள் இங்கே இருப்போம். இப்படி இருந்தால் சாத்தான் எப்படி போவான் சொல்லுங்கள்? உங்கள் வாழ்க்கையில் எப்படி போவோம்? அப்போ பரலோக சிந்தை வரட்டு, மாம்ச சிந்தையை விட்டுரு, ஆத்மாவின் சிந்தைக்குள்ளே வந்துரு, உலக நேசத்தை விட்டுரு. அப்போ உலகத்தில் என்ன செய்யுது பிரசங்கியாரு? நீ முதலாவது தேவ சித்தம் செய்கிற எல்லைக்குள்ளே வந்தா ஒன்ன உலகத்தில் கொண்டு வந்தது அவர் தானே. அப்போ வச்சிருக்க வேண்டிய காலம் வச்சிருக்கணுமே, அதுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் செய்யணும். சாவர எல்லாம் இருக்கா நமக்கு தெரிஞ்சது, நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு போகிறாள், அதெல்லாம் அவர் செய்வார். முதல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில், இயேசு வாழ்க்கையில் வாசம் பண்ணுறதுக்கு இடம் கொடு. அது எப்படி கொடுக்குறது பிரசங்கியாருன்னா, அவருக்கு எதிரான காரியங்களை, உலக நேசம் பகைன்னு பார்த்தோம், இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, இதெல்லாம் விட்டுட்டு இது ஒன்றும் வேண்டாம், இது ஒன்றும் வேண்டாம், ஏசு மாத்திரம் போதும், ஏசு மாத்திரம் போதும். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அல்லோ, இயேசுக்கு இடம் கொடுத்தா சிலர் சொல்லுவாங்க, அப்பா ஏசப்பா என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில் வாரும் கூப்பிடுது. அவர் வந்து வெளியே நிற்பார், இப்படியே பார்ப்பார். அங்கே எனக்கு எதிராளி உட்கார்ந்துருக்கான். உள்ள யார் உட்கார்ந்துருக்குது? அங்கே பிசாசு இருக்கான். அவன் சொல்ல, நீ இருந்த பக்கம் வரப்படாது, இந்த ஆள் எனக்குள்ள ஆள், எனக்கு உலகத்தை ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு இருக்க ஆளை நான் வச்சுருக்கேன், மாம்சத்தை இப்படி கொண்டு போகிற ஆளை நான் வச்சுருக்கேன், கண்களின் நிச்சயில் இருந்த சாபத்திலே போகிற ஆளை நான் வச்சுருக்கேன். நீர் வரப்படாதுன்னா இயேசு என்ன செய்ய முடியும்? வர முடியாது, வர முடியாது. அதனால தான் சொல்லும், அப்போ ஆண்டவர் இதெல்லாம் வேண்டாமா, விட்டுரு, அறிக்கை பண்ணி விட்டுரு. விட்டா ஆண்டவர் உள்ள வருவார், அவனும் போயிடும், பிசாசும் போயிடுவான், பிசாசுக்கு காரியம் போகும். யப்பா ஒரு விடுதலை அல்லோ. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிசாசை கட்டி இடுப்பில் கட்டிடுவாங்க, தாயத்தில் அங்கோடியும் எங்கோடியும் வச்சுக்கிடு. அவன் எப்படி போவான்? நாங்கள் அதனால ஜோம் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் போவே இல்லையா. இவர் என்ன செய்வாருன்னா, இப்படி உருட்டுவார். இங்கே என்ன நடக்கு, அங்கே செவரில் ஒன்று அடிச்சு விட்ருக்கான்னா நேத்தோர் இடத்துலேருந்து பிடிங்கிட்டு வந்துட்டார். எல்லாம் படுங்க, தகடா இதுங்க இருக்கக்கூடாது, கொல்லாமே பேயம் வேணாம், ஆண்டவர் வேணும், எல்லாம் பிடிக்காச்சு. புறம் கேட்குது, கையில் என்னத்தை கட்டியிருக்கா, இடுப்பில் தாயத்தை கட்டியிருக்குதியா, எல்லாம் அவர் அது மற்றவர் தந்தார், எல்லாம் தவிர்த்து வையப்பா. இங்க ஏன் பேய்க்குள்ள காரியத்தை வாங்கி அங்கே கட்டி வச்சுக்கிட்டாக்கும், ஏசப்பா வரோம்னா எப்படி வரும்? இது போலையாக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும், சிந்திக்கணும். கண்ணை திறந்து வேதம் படிக்கணும். உங்களுக்கு படிக்க முடியலைன்னா ஊழியக்காரர்கள் சொல்கிறதே அதை கேட்கணும், சொல்லி தர்றாங்க இல்லை அதை கேட்கணும். அதை கேட்க வந்தால் தாங்க கேட்க முடியும். அது வந்தோம், எப்போ வந்திய? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வந்தோம். எதுக்கு வந்திய? அது பயங்கர பிரச்சனைன்னு வந்தோம். பிறகு ஏன் போனிய? பிரச்சனை தீர்ந்து போனோம். பிறகு இப்போ ஏன் வந்திய? வேற பிரச்சனை வந்தோம். கொள்ளாமா? அப்போ பிரச்சனை ஜனங்களுக்கு நிறைய நான் சொல்கிறேன், ஜனங்களுக்கு நிறைய சொல்கிறேன். அப்போயாச்சு பிறகு காண இல்லையே, எப்படி எங்கே இருக்குதியே? உங்களை காண இல்லையே. நான் இப்போ நல்லா இருக்கேன் பாஸ்டர். இப்போ நல்லா இருந்தால் ஆண்டவர்கிட்ட வரப்படாதா? ஆண்டவர்கிட்ட வந்தால் குமாரன் சில விடுதலை கிடைக்கும். முதல்ல வந்தோடனே தெரியாதவங்க இல்லை, புதுசு இல்லை, ஒரு ஜோம் பண்ணோடனே பேய் போவோம், நோய் போவோம், சில நன்மை நடக்கும். அப்போ கூட்டத்துக்கு ஒழுங்காக வந்துருந்தேன்னு சொல்லி இனி அவங்களுக்கு அடுத்த காரியம் சொல்லி கொடுக்கணுமே. தந்திருக்கு பேய உள்ள நிற்க, அவன் சண்டை பிடிச்சிட்டு இருக்கான், நான் வருவேங்கிறான். இடம் வந்துடப்படாது, வந்துருண்ணா வரமாட்டாவ. புறம் என்ன செய்யுது? திருப்பியும் பழைய அவன் வந்து உட்காந்துருவான். புறவு கூப்பிட்டா சொல், நான் போக மாட்டேன், ஏற்கனவே ஒருக்கா கொடுத்தாச்சு, இந்த ஆளுக்கு ஒருக்கா கொடுத்தாச்சு, ஒருக்கா நன்மை கொடுத்தாச்சு, இது கொடுக்க முடியாது. அந்த ஆள் கேட்கல, உமக்கு கீழ்ப்படியாத ஆளுக்கு எப்படி? அதாவது இந்த பிசாசின் செயல் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்ம கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுறோம், ஆனால் பிசாசுன்னு ஒரு சக்தி இருக்குது, அவனா அங்கே நிற்கிறாங்கிறத நீங்கள் மனசிலாக்கணும். யோபு தன் குடும்பத்தாரோடு தேவனை தொழுகை செய்ய வந்து நிற்கிறான், அங்கே பிசாசு வந்து நிற்கிறான். அது யோபுன் புஸ்தகத்தில் இருக்குது. கர்த்தர் கேட்குறாரு, எங்கேருந்து வந்தா? நான் உலகம் முழுவதும் சுற்றிட்டு
வந்தேன். அடுத்து சொல்கிறான், யோபன் மேலே கண் வச்சியா? ஆமாம், கண் வச்சேன். ஆனால் அவனை சுற்றிலும் ஒரு வேலி போட்டிருக்கிறதுனால எனக்கு உள்ளே போக முடியலை. அப்போ கர்த்தர் சொல்கிறார், அவன் உத்தமனும் நீதிமானுமாக இருக்கிறதுனால அவனுக்கு காரியம் அப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் சாட்சி கொடுக்குறார், அவன் உத்தமனாக இருக்கிறான், நீ உள்ளே போக முடியும். ஆனால் பிசாசு சில சோதனைகளை கேட்டு சில காரியங்களை வாங்கி கடைசியில் அவனே தோற்று போனானுங்கிறது யோபன் சரித்திரத்தில் நாம் பார்க்குற விஷயம். என்ன புரிகிறோம்? நமக்கு எதிராக பிசாசு குற்றம் சாட்டுகிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது. அவன் என்ன சொல்கிறாராம், அதாவது தங்களுடைய சகோதரர் மேல் 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை படிக்கிறோம். அதாவது 10ஆம் வசனம் சொல்லுது, வானத்திலே சத்தம் உண்டாயிற்று, கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிற்று, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாய் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்படின்னா நல்ல கவனி. இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணும்போது, தேவனே இப்படி இருக்குது, இவங்களுக்கு இதை கொடுக்கணும். பிசாசு அங்கே நிற்கிறான், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கே நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? இவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க எனக்கு உலகத்தை வச்சுருக்காங்க, என்ன நேசிக்கிறாங்க, பரலோகத்தை நேசிக்கலை, பரலோகத்தில் மனசு வைக்கலை, நீர் சொல்கிறத கேட்கலை, உமக்கு கீழ்ப்படியலை, நீர் கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் வீணாக்கிட்டாங்க, செய்யப்படாதுன்னு அவன் தடுக்கிறான். இது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, சரியா? இது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, அதான் குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறான். இதையும் தாண்டி தேவன் சில வேளை ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கட்டும், சின்ன பிள்ளைகள் இல்லையா, புதுசு சொல்லிக் கொடுப்போம் ஆனால் ஒரு அளவு செய்வார், அதுக்கப்புறம் அதான் செய்ய முடியாது. இதுதான் விசுவாசிகளுக்கு உண்டாகிற பெரிய தோல்வி. ஆக தேவனுக்கு முன்பாய் மட்டும் அல்ல, பிசாசுக்கு முன்பாகவும் நாம் நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுங்கிறத அறிஞ்சு கொண்டு நம்முடைய எல்லா குறைகளும் அறிக்கை பண்ணுகிறோம். அல்ல இல்லையா, தெரியல, முடியல, புரியல, விழுந்துட்டேன் சொல்லிட்டு போகிறது, அறிக்கை பண்ணிட்டு போகிறது, மன்னிப்பு கேட்கறது, நான் இங்கே திருந்தி வாழ விரும்புகிறேன், எனக்கு பலன் தாரும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு சூழ்நிலைகளை கேட்க வேண்டியது சரிதானே? கேட்டெல்லாமல் கிடைக்காது. இல்லை நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா ஒன்றை எலும்பை உருக்கி 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 மண்ணில் கொண்டு வச்சு இதெல்லாம் உறங்க மாட்டேன். இல்லை இல்லையா, எல்லாம் எடுத்துருவோம், எல்லாத்தையும் எடுத்துருவோம். உனக்கு மாம்சம் தானே வேணும், நான் தான் மாம்சத்தில் இருக்கிறேன். அதான் பிசாசு குடியிருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. என்ன வியாதின்னு தெரியல பாஸ்டர், சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வர வர பையன் மெலிஞ்சிக்கிட்டே போகிறான். என்ன காரணம்? உள்ள பேயிரு, உனக்கு மாம்சம் தானே வரும். அவன் ஆண்டவர் விட்டுருவார். விட்டுட்டார்னா நீ விளங்கவே வேண்டாம், உருப்படாண்டான்னு விட்டுட்டார்னு வைங்க, பெரிய சங்கடம், எடுக்கவே முடியாது. நான் அப்படி உனக்கு மாம்சம் உனக்கு பயன்படாதுன்னு சொல்லிடுவேன். அப்படி வரப்படாது. இல்லை ஆண்டவரே, எனக்கு தெரியலை, தப்பு, மன்னிக்கணும், நான் அது எல்லாம் சாத்தா எனக்கு வேண்டாம், நான் உம்மா பிள்ளையா இருக்கு, நான் உம்மா ஊழியம் செய்யும், நான் உமக்க சித்தம் செய்யும். இந்த சரீரம் ஒரு வசனம் முடிக்கணும். ரோமர் 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சும்மா வாயினால் கடந்து சத்தம் போடுவதுக்கு பேர் ஆராதனை இல்லை. இந்த சரீரத்தில் இருக்கிற வாழ்க்கையை தேவ சித்தப்படி வாழ அர்ப்பணிக்கிறேன். அன்கண்டிஷனல் சரண்டர். நீங்கள் வச்சா போகிறாங்க, இதோ நான் முன்னாலே இருக்கிறேன், அடியேன், கர்த்தாவை சொல்லு அடியேன்னு கேட்குறேன். மிச்சத்தை அவர் பார்த்துடுவார். இல்லை நான் பார்த்துடுவேன். உனக்கு சாமர்த்தியம் ஒன்றும் காட்டப்படாது, கொண்டங்க வச்சிடும். என்ன இருக்குது, நீர் என்னை வாழ வையும், உமக்கு தான் வாழ போகிறேன், வச்சிடணும். இந்த கடினம், இருதய கடினம், இரமாப்பு, இருதய கடினம்னு கர்த்தருக்கு முன்னாடி நிற்காது, மனுஷனுக்கு முன்னாலே நிற்காது. அப்புறம் எப்படி தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கும்? அவர் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் மட்டும் இல்லை, 2 பேரும் பார்க்குறார். ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் சாத்தான். இவன் என்ன செய்யாமல் பார்ப்போம், இவன் என்ன பேசாமல் பார்ப்போம், இவன் எந்த பக்கம் ஒப்பு கொடுக்குறான் பார்ப்போம்னு 2 பேரும் வச்சு பண்ணுறாங்க. இந்த 2 கடையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதெல்லாம் சொன்னார், ஜீவனை மரணத்தையும் முன்னால் வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்ளன்னு சொன்னார். சரி, அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நின்னா ஓடிப்பவான். எப்படி எதுக்குதுன்னா, பிசாசுக்குரிய உலகம் இருக்கப்படாது, மாம்ச சிந்தை இழப்பட்டுறணும், இந்த கதை கவர்ச்சிக்கு பின்னால் போகப்படாது. அப்படி விலகிட்டா பிசாசு போவான். வரும் வார்த்தையினால் அவனை விரட்ட முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா பிசாசு போவான். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிச்சிட்டா அவனுக்கு இடம் இல்லாமல் ஆயிரும். இப்படி தான் பிசாசுக்கு ஏற்று நிற்கணும், பிசாசை விரட்டணும், பிசாசிலிருந்து விடுதலை உண்டாக முடியுங்கிறத இந்த நாட்களில் மனசில் பதிச்சு தொடர்ந்து உள்ள நாட்களில் அப்படியே ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். இதில் இந்த பிசாசின் தாக்குதலில் பிடிபட்ட எல்லாருமே, சிக்கி இருக்கோன்னு உணர்கிற எல்லாருமே இந்த உணர்வோடு ஜெபிப்போம். கட்டாயம் பிசாசு போய்த்தான் ஆக வேண்டும். அல்ல, வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவனுக்குரியதில் இல்லை, உலகம் வேண்டாம்,
இந்த மாம்ச சரீரம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனோம், அவர் வச்சா தேவ சித்தம் செய்கிறோம், ஒன்றும் நேசிக்க மாட்டோம்ங்கிற ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வருவோமா, ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏமா நான் ஷலிக்க மவுட நோஷட்டா எல்லைமே நான் ரஷிட்டா கமா